அந்த மகான் வடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இயக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். என்னோடய தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டார், நமது தந்தைன்னு கூட சொல்லிக்கலாம். இதில் கூட சுயநலம் எனக்கு இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணும்னா அவங்களுடைய சேவிங் டெபாசிட்டில் போய் சேர்ந்துடும். அந்த ஓப்பன் ஸ்பேஸை தான் அணுவுக்குள் அணுவாய் அதுக்குள்ளே நிற்கும். அதை அடுத்தது பிறவிக்கும் இல்லை அடுத்த சந்ததிகளை தான் எடுத்து ஆள முடியும். ஆனால் நம்முடைய சுயநலத்தால் நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒன்று மனம், இன்னொன்று உயிர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல். வள்ளல் பெருமான் ஐயா சொல்லியிருப்பார், நமது தந்தை பார்த்தீங்கன்னா காலையில் 3:30 மணிலேருந்து ஒரு 5:30 மணி வரையிலும் முழிச்சிருங்க. அப்போ அமுத காற்று ஒன்று வரும். சிந்திக்கிறது மூலிமா அது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற டைமிங் காலையில் மட்டும்தான் இருக்குது. மீதி நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஐயா சொல்லுவாங்க, நாம் எதெல்லாம் தேடிட்டு இருக்கோமோ இந்த பிரபஞ்சமும் அதையே தான் தேடிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே சயின்ஸ் படி கொடுத்துட்டு போனார். எல்லாத்துக்கும் எவிடென்ட் கொடுத்துட்டு போனது நவீன கால சித்தர். நம்ம அருகாமையில் அவர் வந்துட்டு போன இடத்த பார்த்துட்டு போகிறோம். அந்த இறைவன் நடம்புரிந்த இடத்த போய் தொட்டு பார்த்துட்டு வரோம். இவ்வளோ அற்புதம் நிகழ்ந்த அந்த மகான் பார்த்தீங்கன்னா அற்புதமாக சொன்ன விஷயங்களை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம். நம்ம இறைவன் பார்த்தீங்கன்னா மனசில் ட்ராவல் பண்ணுற ஆற்றலை கொண்டு வந்தார். கண்டிப்பாக இந்த உடல் காயகற்பமாகவோ காய சித்திகளாகவோ இறைவன் சொன்ன மாதிரி அத்தனை நிலைப்பாடுகளையும் நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். அருட்பெருஞ்சோதின்னு சொன்னால் மட்டும்தான் உலகத்தில் அத்தனை நோயிலிருந்தும் விடுதலை பெறலாம். எட்வர்ட் பாக்ஸ் சொல்லுவார், டிசீஸ் இன் த மைண்ட் நாட் இன் த பாடி அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நியூ இன்வென்ஷனாக சுவாமி தெளிவாக சொல்லிட்டு அற்புதமான ஆத்ம முக்திக்கும் அடுத்த பிறவிக்கும் கர்மா இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் வடலூரில் பார்த்தீங்கன்னா நம்ம வடலூரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே உடலூரை தெரிஞ்ச மாதிரி தான் சுவாமி சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி உடலை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய அப்பா வள்ளல் பெருமான் மட்டும்தான் என்னோட தந்தையை மனசில் புகுந்து வேலை செய்வார். இந்த ஸ்போர்ஸ் ஓப்பன் ஆகும், உடலில் உள்ள அத்தனை ஓட்டைகளும் ஓப்பன் ஆகிடும். சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிட்டு காற்றுல சுவாசிக்கலாம், காற்றுல முயற்சி பண்ணலாம். அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிற ஒரு ஒத்த உசுறு இருக்கிற இடத்துல அது எவ்வளோ தூரம் நினைக்குதோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும், இந்த உலகத்தை காப்பாற்றும். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மனம், பிறகுதான் உயிர், உடல் எல்லாமே. மனசை தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கத்துக்கான ரூட் காஸ் பிடிக்க முடியும். மனசை சரி பண்ணாமல் எதையும் சரி பண்ண முடியாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆசிர் பெற்ற இறை அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா, நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலானவன். சில விஷயங்கள் எனக்கு கோர்வையாக பேச வராது. எந்த இடத்துல நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு கூட போகிறது கிடையாது. இங்கே என்ன தோணுதோ அந்த விஷயங்களை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். பள்ளிக்கூடத்துலேயும் அப்படி தான். 20 வருடங்களாக பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தொட்டது கிடையாது, கைடு தொட்டது கிடையாது. மனசில் பட்டதை செஞ்சுட்டே போகிறோம். அதுமாதிரி இங்கே ரமேஷ் ஐயா பற்றி சொன்னாங்க, உணவு ஆற்றுவித்தல் பற்றி. அவங்க குடும்பத்துக்கு சன்மார்க்கத்தின் சார்பாக ஆசீர்வாதங்கள். அந்த மகான் வடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இயக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். என்னோடய தந்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டார், நமது தந்தைன்னு கூட சொல்லிக்கலாம். இதில் கூட சுயநலம் எனக்கு இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணும்னா அவங்களுடைய சேவிங் டெபாசிட்டில் போய் சேர்ந்துடும். அதை எடுத்தெல்லாம் இங்கே யூஸ் பண்ண முடியாது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த உடனே எடுத்து ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சமுதாய கூடங்களுக்கு மருத்துவமனைக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பிள்ளைகள்லாம் இந்த கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம், நாங்கள் இன்றைக்கி நல்லா இல்லை, இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பெரியவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் முக்திக்கு மட்டும்தான் அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளஸ்டு லைஃப்பை தான் கேட்டிருப்பாங்க. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டேஜஸ்க்காக கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன கேட்பாங்க, இப்போ நான் வாழணும், இப்போ நான் நல்லா இருக்கணும், கார் வச்சுருக்கணும், பங்களா வச்சுருக்கணும், இந்த மெட்டீரியல் ஓரியன்டாகவே போயிட்டுருப்பாங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காற்றோடு காற்றாக காஷியஸில் சுவாமி சொன்ன அந்த 7 திரைகளோடு மேலே நின்றுட்டுருக்கும். அதுக்கு மேலேயும் அந்த வெளிக்குள் வெளி கடந்து அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அந்த வெளியின்றது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம், இதுக்குள்ளார இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த ஓப்பன் ஸ்பேஸை தான் அணுவுக்குள் அணுவாய் அதுக்குள்ளே நிற்கும். அதை அடுத்தது பிறவிக்கும் இல்லை அடுத்த சந்ததிகளை தான் எடுத்து ஆள முடியும். ஆனால் நம்முடைய சுயநலத்தால் நாம் இப்போ நினைவுகளால் அதை கொண்டுட்டு வரோம். அதனால் நான் சொல்கிறதே பார்த்திங்கன்னா, ஒன்று மனம், இன்னொன்று உயிர், அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல்.
இந்த மனம் சொல்கிறத கேட்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. உடல் சொல்கிறது உடல் அது பாட்டு இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. நாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறோமா, அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, சிந்தித்தல் திறன் அப்படிங்கிறதுனால. வள்ளல் பெருமான் ஐயா சொல்லியிருப்பார், நமது தந்தை பார்த்தீங்கன்னா காலையில் 3:30 மணிலேருந்து ஒரு 5:30 மணி வரையிலும் முழிச்சிருங்க, அப்போ அமுத காற்று ஒன்று வரும். அந்த காற்றை சுவாசி அப்படின்னு சுவாசினோடனே சுவாசிச்சுட்டு உட்காந்துட வேண்டியதான். நம்ம மனசை நீங்கள் மேனுஃபேக்சரிங்லேயே பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறது மூலிமா அது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற டைமிங் காலையில் மட்டும்தான் இருக்குது. மீதி நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த ராட்சச குணம் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது காம குரோத எண்ணங்களை கொண்டு விட்டுரும். நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியவே முடியாது. அதனால தான் இரவில் புலன்களை மூடி வச்சுருக்கணும். இரவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 6 மணி தாண்டதுக்கு அப்புறம் தான் ஹோட்டல்ஸ் எல்லாம் திறந்து வச்சுருக்கா, நிறைய சாப்பிட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பாதிக்கப்படுறோம். சிந்தித்தல் மூலியமாக எவ்வளோ தான் வளர்ச்சிகள் வந்தாலும் மனிதன் பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே நோயில் போய் சிக்கிக்கிறான், மாட்டிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் இந்த பழமை போன்ற விஷயங்களை விட்டுட்டு புதுமையாக நவீன சித்தனா இறைவனாக தோன்றினவர் தான் நமது வள்ளல் பெருமான் ஐயா. அது நமது மாவட்டத்தில் அவங்க அருகாமையில் நம்ம எவ்வளோ இருக்கோமோ அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிருக்காங்க. சுவாமி நடந்து வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேல், பூரான், பாம்பு அத்தனை ஜீவராசிகளும் வருமா, நான் படிச்சிருக்கேன். அப்போ ஒரு அற்புதமான ஒரு வாசனை ஒன்று வரும், பாயில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல், ஒரு அருமையான ஒரு காற்று. அந்த முக்தியோட கிட்ட வரும். சுவாமியோட கட்டளைக்கு இணங்கி அவங்களாம் தூரத்தில் இருந்துருவாங்க. மனிதர்களை மட்டும்தான் அரவணைச்சிக்கிட்டாங்க. அந்த நவீன சித்தன் நமது தந்தை அருட்பெருஞ்சோதி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற விஷயங்களை நியூடாக அப்டேட்டடாக வெரி அட்வான்ஸ்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணி வச்சுருக்கோம், திரும்ப பழமையான நோக்கம். நான் வள்ளல் பெருமானை வணங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மாதிரியே முக்காடு போட்டு அவரை மாதிரியே அந்த முகத்தை பாவனைக்குள்ளார அந்த கற்பனை திறனுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நம்மளை அடக்கிடுறோம், உடல் ஆசைகள் மனங்கள் எல்லாத்தையுமே. ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட இயல்பில் இரு, உனக்கு தோன்ற ஸ்டைலில் செய், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறும். நீங்கள் ஒரு பிடி சாதத்தை எடுத்து வச்சுட்டு நிறைய சாப்பிட்றவன்ட்ட போயிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு ஆத்மார்த்தமாக உள்ள உறுப்புகளை நினச்சி நீ சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம். 10 உருண்டை கூட சாப்பிட முடியாது. உடம்புல எவ்வளோ தேவையோ அவ்வளோ போகும், தேவையில்லாத நின்றுடும். ஒரு தடவை அருட்பெருஞ்சோதின்னு சொன்னால் அந்த சன்மார்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஃபங்க்ஷனை, இயற்கை நமக்கு எப்படி வழி கொடுத்ததுன்னு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக நிழல் கொடை மாதிரி பிடிச்சி கொடுத்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூரியன் வெளியில் வந்திருக்கிறாரு. அந்த இயற்கையை நம்மளை டிசைட் பண்ணுறதுக்குள்ளே இந்த இயற்கையில் நாம் ஐயா சொல்லுவாங்க, நாம் எதெல்லாம் தேடிட்டு இருக்கோமோ இந்த பிரபஞ்சமும் அதையே தான் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம் என்ன நினச்சி சாப்பிட்றோமோ அதுவாக தான் மாறி வரும். இந்த மாதிரி நாம் நினச்சி சாப்பிடக்குள்ள எப்படி சாப்பிடணும், என் உடல் உறுப்புகள் நல்லா இருக்கணும், என் மனநிலை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். நாம் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதும் இன்னொருவருடைய ஸ்டோரியை நினைக்கிறதும் அடுத்தவங்களை பற்றின சிந்தனைகளை நினைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை நம்ம வீணாக்கிடுறோம் இல்லைங்களா, அசுத்தப்படுத்திடுறோம். நம்ம நடந்து போகக்குள்ள எந்த ஒரு பொருளையும் ரசிக்கணும், நல்லதை நினைக்கணும். அந்த சாண்டிங்கில் இருக்குது. சுவாமி சொல்லுவார், வாட் எவர் த டிஃபிகல்ட்டி சர்க்கம்ஸ்டன்ஸ் யூ சாண்ட் த நேம் ஆஃப் வாட் எவர். அருட்பெருஞ்சோதின்னு சொன்னாலும் சரி தான், ராமான்னு சொன்னாலும் சரி தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அதனுக்குள்ளேயே போயிடுறோம், அதை அனுபவிக்க நினைக்கிறோம். ஒரு கடையை பார்க்கக்குள்ளே வெறிச்சு பார்க்குறோம், ஒரு பெண்ணை பார்க்கக்குள்ளே வெறிச்சு பார்க்குறோம். தனக்கு தேவையான இச்சைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர மறுக்கிறோம். இதை சரி பண்ணுறதுக்கான நேரம் தான் காலையில் 3:30 மணிலேருந்து 4:30 மணி வரையும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் வைஸாக பார்த்தோம்னா, மெடிக்கேஷனாக பார்த்தா நுரையீரல் நேரம். ஒரு தாய் குழந்தை பெற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீர்னு கத்தும், அந்த குழந்தை அம்மானு கத்தும். கத்தக்குள்ள அது எவ்வளோ கத்துதோ அவ்வளோ நுரையீரல் விரிவடையும். ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம், கத்துறதும் கிடையாது, காலையில் விழிப்படைகிறதும் கிடையாது, அமுத காற்றை சுவாசிக்கிறதும் கிடையாது, நுரையீரல் விரிக்கிறது வேலைகளை நிறுத்திட்டோம். சுருங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், ஹார்ட் அட்டாக் ஈஸியாக வந்துடுது எல்லாத்துக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோயில் ஈஸியாக மாட்டிக்கிறோம். இந்த கல்லீரலும் நுரையீரலும் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தில் லீட் பண்ணி உயிர்ப்பித்து நடக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதுவும் தவறான மருத்துவம்னு சொல்ல கிடையாது,
தேவைக்கேற்ற உணவு எடுக்கிற மாதிரி தேவைக்கேற்ற சிந்தனையை நம்ம தெளிவோடு எடுத்துக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு உடன்பாடு கிடையாது. காலையில் மனசை எப்படி நம்ம வந்து நிறைய இடத்த அலைப்பாயும் அப்போ கண்ட்ரோல் பண்ணுற டைம் அந்த நேரத்தில் வருதோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சித்தர்களும் ரிஷிகளும் யோகிகளும் நிறைய மகான்களும் தோன்றுனாங்க. அவங்க நிறைய கருத்துக்களை கரெக்டாக சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நாம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு வேறொரு கோணத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் சிவன் அப்படின்னு சொல்கிறது கூட வள்ளல் பெருமான் ஐயா அதிகமாக சொல்ல மாட்டார். ஆண்டவர் தான் சொல்லுவார், ஹிருதயபூர்வமாக சொல்லுவார், சில விஷயங்களை அடி வயிற்றின் மூலியமாக சொல்லுவார். எல்லாமே சயின்ஸ் படி கொடுத்துட்டு போனார். எல்லாத்துக்கும் எவிடென்ட் கொடுத்துட்டு போனது நவீன கால சித்தர். நம்ம அருகாமையில் அவர் வந்துட்டு போன இடத்த பார்த்துட்டு போகிறோம், அந்த இறைவன் நடம் புரிந்த இடத்த போய் தொட்டு பார்த்துட்டு வரோம். இவ்வளோ அற்புதம் நிகழ்ந்த அந்த மகான் பார்த்திங்கன்னா அற்புதமாக சொன்ன விஷயங்களை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம். அதை சொல்லியும் சகத்தே திருத்தன்னு சொன்னாங்க சுவாமி. சகத்தெல்லாம் சரி பண்ண முடியல. இங்கே இருக்கிறவங்களுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா மறுப்பா கூட்டம்னு இருந்து பாருங்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போசிஷனாக இருந்து நம்மளை என்ன பண்ணாங்க, இந்த பொருள் உலகத்தை அருளுலகமாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்யலை. அதனால் சுவாமி எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்தாங்க. ராகவேந்திர சுவாமி வந்தாங்க, இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கான்செப்டுக்குள்ளே வந்தாங்க. மெடிசனோட ஒருத்தவங்க வந்தாங்க, புலிப்பாணி வந்தாங்க, போகர் சித்தர் வந்தாங்க. ஆனால் நம்ம இறைவன் பார்த்தீங்கன்னா மனசில் ட்ராவல் பண்ணுற ஆற்றலை கொண்டு வந்தார். சுவாமிக்கு உருவம் கிடையாது, கோயில்கள் வச்சுக்க விரும்பலை. இறைவன் மனசோட ட்ராவல் பண்ணி எல்லாரும் ஐயா அருட்பெருஞ்சோதி மனதோட ட்ராவல் பண்ண ஒரே மகான் யாருன்னா அந்த வள்ளல் பெருமான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாதுங்க. அவர் மட்டும்தான் அந்த ரூட்டை போட்டு கொடுத்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணார், சன் மார்க்கம்னு சொன்னார். அந்த மார்க்கம்ன்றது பார்த்தீங்கன்னா மனம்தான். எல்லா இறைவனும் எல்லா சித்தர்களும் ரிஷிகளும் என்ன சொன்னாங்க, இந்த மனம் ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் உடலை சரியாக இயக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே மனம் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா இறைவன் கடவுள் இல்லைன்ற கோட்பாடுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். அதனால் சரியாக மனசை இயக்கிக்கிட்டு இறைவனை நினச்சிக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக இந்த உடல் காயகற்பமாகவோ காய சித்திகளாகவோ இறைவன் சொன்ன மாதிரி அத்தனை நிலைப்பாடுகளையும் நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், விடியகாலில் செய்கிற வேலை கிடையாது, சேன் பண்ணுறதும் கிடையாது. சிவன் சொன்னாலும் சிவாய நமன்னு சொன்னாலும் அத்தனையுமே இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேலைகளை ஈஸியாக செஞ்சுக்கிட்டே வரோம், பொருள் கடமை கூட போயிட்டே இருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உடல்களை பற்றின விஷயங்களை சுவாமி தெளிவாக சொல்லியிருக்காரு. குணங்களை பற்றியும் ஐயா சொன்னாங்க. இந்த குணங்கள் பற்றி இந்த மனநிலைகள் பற்றியெல்லாம் ஐயா சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா பேராச்சரியமாக இருக்கும். இந்த பெருமை கொள்வது, கர்வம் கொள்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதய நோய்களை குறிக்கும், உருவாக்கிடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கவலை, துயரம் இதெல்லாம் கொள்ள பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான நோய்களை உண்டாக்கிடும். பயம், சந்தேகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநீரக சம்பந்தமான வியாதிகளை உண்டாக்கிடும். எரிச்சல், கோபம் உங்களுக்கே தெரியும், இந்த கல்லீரல் வியாதிகளை ஈஸியாக உண்டாக்கி விட்டுரும். அமைதியும் மகிழ்ச்சி அருட்பெருஞ்சோதின்னு சொன்னால் மட்டும்தான் உலகத்தில் அத்தனை நோயிலிருந்தும் விடுதலை பெறலாம். அந்த மனசில் தான் இருக்குது. அதுதான் எட்வர்ட் பாக் சொல்லுவார், டிசீஸ் இன் த மைண்ட் நாட் இன் த பாடி அப்படின்னு சொல்லுவார். அதனால் பார்த்தீங்கன்னா மனநிலையில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி தான் உடல்நிலையில் சரியாக இருக்க முடியும். மனநிலை சரியில்லாமல் நீங்கள் எதையும் சரி பண்ணிடவே முடியவே முடியாது. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், நான் முன்ன ஒரு வீடியோவில் அதை தான் சொன்னேன், இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன். சாப்பிடும்போது முதல் சாப்பாட்டை வாயில் வச்சு முடிச்சதுக்கு பிறகு ரெண்டாவது தொடங்குங்க. அடுத்தது எடுத்து போடுறது நம்ம சுத்தப்படுத்துறதுக்காக தான் நம்ம அந்த உணவே உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறோம். நிறைய கழிவுகளோடு வந்திருப்போம், ஒரு பிறப்பைகளோட கர்மா, மற்ற எந்த மாயை மலம் அத்தனையோடு வந்திருப்போம், குற்றங்களோட. அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த பச்சை கலர் தாவரமான மூலிகைகள்லாம் நமக்கு இறைவன் அருளி விட்டு போனார். அந்த அருளி செய்த அந்த மூலிகைகள் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போட்டுக்கிட்டு திரும்ப தவறான விஷயங்கள் உள்ளே போடக்குள்ள பார்த்தீங்கன்னா அசுத்தத்தின் மேலே அசுத்தத்தை சேர்த்து மனிதனுடைய குட்டி மாதிரி இல்லாமல் நாம் எங்கேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தோம், ஒரு புலியிலேருந்தோ யானையிலேருந்தோ மிருகங்கள்லேருந்தோ பாம்பு எப்படி வந்தோமோ அந்தனோட உருவ அமைப்பிலே இருந்துடுறோம். அதனால் மனிதனோட உருவத்தை போய் பார்க்கணுன்னா கோயில்களில் பாருங்கள், ராட்சசரோட உருவம் பார்க்கணுன்னா அந்த காம்பவுண்ட்ஸில் பாருங்கள், தெளிவாக தெரிஞ்சிடும். அங்கே வரைஞ்சிருக்கக்கூடிய ஓவியங்கள், அங்கே இருக்கக்கூடிய மூலவர், அங்கே இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம உடல் சார்ந்த விஷயந்தான். முன்ன ஐயா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மை தான்.
அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா யோகா எக்ஸசைசஸ், நம்முடைய சாண்டிங், இது எல்லாமே உடலை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆத்ம சுத்தி, உடற்சுத்தி, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டியது தான். எடுத்த உடனே நம்ம போயிட்டு இமிட்டேஷன், கற்பனை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது. மனுஷனுக்கு சொன்னாலே நினச்சி பார்க்குற புத்தி உண்டு. அந்த புத்திக்குள்ளே போகாதீங்க, மனம் சொல்கிறபடி கேட்காதீங்க. நீங்கள் மனசை ஆளுங்க. அப்படி ஆளணும்னா நுரையீரல் நேரமான 3 to 4:30 மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். வேறு எந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வளைச்சாலும் அது வளையாது. எனவே மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்குபஞ்சரிஸ்ட் இருக்காங்க. நம்ம முருகனுக்கு அழகு போடுறோம் இல்லைங்களா, அந்த அழகு போடுறதோடைய மினியேச்சர் சைஸ் தான் இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது. நம்மகிட்ட இருந்து போனது தான் சைனாவுக்கு போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கைகள் பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்லியிருப்பார், கை குளிர்ச்சியாக இருக்குது, நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு என்ன உங்களுக்கு வியாதி வரும்னு உங்களுக்கே தெரியும். கிட்னி சம்மந்தமான வியாதிகள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கை நல்லா உஷ்ணமாக இருக்குது, கை நல்லா வேர்த்துடுச்சு, கை உஷ்ணமாகி வறண்டு போயிடுச்சுன்னா நம்மளுடைய நுரையீரல் சம்மந்தமான வியாதிகள் வரும். இந்த மாதிரி நம்மளே செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கணும். நிறைய வேர்த்து போச்சு அப்படின்னா வயிறு சம்மந்தமான விஷயம். தண்ணி எங்கெங்கே இருக்கும்? உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். கையில் நிறைய வேர்வை வருதுன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அவன் மாட்டிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நியூ இன்வென்ஷனாக சுவாமி தெளிவாக சொல்லிட்டு அற்புதமான ஆத்ம முக்திக்கும் அடுத்த பிறவிக்கும் கர்மா இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் வடலூரில் பார்த்தீங்கன்னா நம்ம வடலூரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே உடலூரை தெரிஞ்ச மாதிரி தான் சுவாமி சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி உடலை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துவார். ஒரு சட்டியை பானை எப்படி தட்டி உருவாக்குறோமோ அது மாதிரி நம்மளை கண்டிப்பாக உருவாக்குவார். ஆனால் நீங்களாம் ஒரு கற்பனைக்குள்ளே போயிடாதீங்க. உங்கள் ஆசைகளை பார்த்தீங்கன்னா அனுபவிங்க. முதல்ல நல்லா சாப்பிடுங்க. அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி கத்தி தூக்கிட்டு போய் குத்த போயேன். நீ குத்துவ, அதே கத்தியை பூ பறிக்கிறதுக்கு போய் வேலை செய்வேன். அந்த டைவர்ஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் சிவபெருமானும் சரி, சித்தர்களும் சரி, யோகிகள், ரிஷிகள், முனிகள் அத்தனை பேர் காட்சி கொடுத்தவங்க, உடலோட தோன்றி காமிச்சவங்க. ஆனால் என்னுடைய அப்பா வள்ளல் பெருமான் மட்டும்தான் என்னோட தந்தையை மனசில் புகுந்து வேலை செய்வார். அதில் இந்த புண்ணிய பூமி, இந்த வள்ளல் பெருமானோட வள்ளலார் டிஸ்ட்ரிக்டில் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க யார் வேணால் மாற்றிருக்கலாம். கடலூர் மாவட்டம், ஏதோ ஒரு மாவட்டம், வள்ளலார் டிஸ்ட்ரிக்ட்னு வந்தது தான். இந்த ஆட்சி கூட பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் கட்டித்தரேன்னு சொன்னேன், அரியணையில் தூக்கி வச்சுட்டார். சுவாமி நீ ஒரு அடி எடுத்து வை, நான் 10 அடி ஒன்றும் வரேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம மனசை விடுறதே கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்த உடனே டக்குன்னு நினைக்கிறேன், ஒரு துணிமணியை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிறான், ஒரு பொருளை பார்த்த உடனே அவன் அட்ராக்ட் ஆகும். பொருள் உலகத்தில் நம்மளை மாயிலேருந்து வெளியில் வரணும். ஐயா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சேன் பண்ணு. உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிக்கிட்டே நீ எல்லா வேலையும் செய், சமைச்சுப்பார். அதுபோல் அற்புதமான மூலிகைகளை நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. இந்த உயிர் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு 2 விஷயம் தாங்க தேவை. ஒன்று ஃபைபர் கண்டென்ட், இன்னொன்று அயன். உங்களுக்கே தெரியும், ஒத்த மூலிகையிலேயே 2 விஷயங்கள் ஐயா கொடுத்துருக்குறாங்க. ஃபைபர் இல்லைனா கூட அயன் இருந்தால் உயிர் கடைசி வரையில் கொண்டு போயிடலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி முற்றிலும் அயன் கண்டென்ட், இரும்பு சத்து நிறைந்தது. தினமும் அளவாக எடுத்துக்கொள்ளணும். அதுக்கான அளவுகளை ஐயா குறிச்சிருக்காங்க. ஒரு பிஞ்ச், ஒரு விறகடை, ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லிட்டு உடலுக்கு ஏற்ற மாதிரி, வியாதிகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற தன்மையில் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், மஞ்சள் கரிசலாங்கண்ணி அழகாக பயன்படுத்திட்டு போகலாம். நம்ம காலையில் எழுந்தோடனே என்ன செய்வோம், இந்த கல்லீரலை எப்படி டேமேஜ் பண்ணலாம், ஒரு காஃபி சாப்பிட்டுக்கலாம், ஒரு டீ குடிச்சிக்கலாம். நுரையீரலை எப்படி வீணாக்கிறது, சளி உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஒரு மாதத்தில் அமாவாசை அன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பட்டினி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், நிறைய சாப்பிட்றோம். மைக்ரோபியன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், தலை குளிச்சிருக்கணும் எண்ணெய் தேய்ச்சி. இன்றைக்கி தான் குளிர்ச்சி வைக்க முடியும் இந்த உடலை. யாராவது தலை தேய்ச்சிங்களா குளிச்சிங்களான்ற விஷயம் எனக்கு தெரியல. நான் எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சுட்டு தான் வந்தேன். சனிக்கிழமையும் ஆண்களுக்கு, புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ஸ் ஓப்பன் ஆகும். உடலில் உள்ள அத்தனை ஓட்டைகளும் ஓப்பன் ஆகிடும். அன்னைக்கு நீங்கள் தலை குளிக்கிறது, உடலை இதுவரையிலும் சேர்த்து வச்சு இந்த கழிவுகளை நீக்கணும்னா இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். பெண்களுக்கு உங்களுக்கே சொல்ல தேவையில்ல, செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு போனேன்னு கேட்பாங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஓட்டை ஓப்பன் ஆகும். அன்னைக்கு குளிச்சிங்கன்னா ஈஸியாக உஷ்ணத்தை குறைச்சிடலாம். இதெல்லாம் ஒரு 90-100 ஆண்டுகளுக்கான வேலைகள். இதெல்லாம் செய்ய அருட்பெருஞ்சோதி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு காற்றுல சுவாசிக்கலாம், காற்றுல முயற்சி பண்ணலாம். பெரிய போகி தான் நான், 4 வேளை ரோகி தான், 4 வேளை 5 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான்.
30 இட்லி சாப்பிடுவேன், 30 தோசை சாப்பிடுவேன். ஒரு ஹோட்டலுக்கு போனால் 60 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபா சாப்பாடாக சாப்பிட விட மாட்டேன், வெறித்தரமாக சாப்பிட்றவன் தான். அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி இன்றைக்கி எந்த நிலைக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 வேளை சாப்பாடு தெளிவாக கொண்டு வந்துட்டேன். இந்த 47வது வயசில் தான் கொஞ்சம் அட்டைனிட்டி. நான் பெரிய பரிசுத்தமானவன்லாம் சொல்ல கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியம் செய்ய ஆத்மாத்மா செய்ய என் ஒய்ஃப்கிட்ட நான் சொல்லுவேன், சிவன்னு சொல்லு, அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி அந்த ஊசியை போடு, அப்போ தான் அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வாயை திறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு ஆகாது. வாயில் தான் வந்து கோபுரத்துடைய அந்த என்ட்ரன்ஸ்னு சொன்னார். பிரமிட் ஷேப்ஸில் இருக்கும் பாருங்கள் நம்ம வாயோட குவியல். பிரமிடில் இருந்தவங்க யாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கேள்விப்பட்டிருக்கீங்க, அழிவில்லாதவர்கள்னு அர்த்தம். அப்போ நோயும் பேய் எங்கே இருக்குங்க? இந்த வாயில் தான் பிரச்சனையே இருக்குது. இந்த வாயை சரி பண்ணோம்னா அத்தனையும் சரி பண்ணிடலாம். அதனால் மென்று உமிழ்நீரோட சாப்பிடுங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கூட்டம் போலவே வள்ளலார் சன்மார்க்க கூட்டம் இன்றைக்கி நாம் இந்த வருஷத்தில் ஒரு 60-80 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பழைய ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் கேள்விப்பட்டது தான், ஆனால் ரியலாக போய் ரசிச்சுட்டு வந்தேன். திண்டுக்கல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அருட்பெருஞ்சோதி சன்மார்க்கிகள் போயிட்டு பேசுகிறாங்க ரோட்டில் நின்று. நாம் இன்றைக்கி மாடியில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கக்குள்ள அவரோட ஒய்ஃபுக்கு ஜாமான் விளக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் நல்லா விளக்கிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவர் தான். கரிசலாங்கண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கலாம், 100 வயசு வரலையும் இருக்கலாம், அதுமாரி அருட்பெருஞ்சோதின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு நல்ல சிந்தனைகள்லாம் பிறக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்ததை காதில் வாங்கிக்கிட்டு என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தினமும் சாப்பிட்டுக்கிட்டே அந்த சின்ன பையன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 92 வயசு. போய் நாங்கள் கேட்டோம், என் ஒய்ஃப் நாங்கள் கேட்கல, அவங்க சொல்கிறாங்க ஏதாச்சும் சொன்னாங்க, நாங்கள் பாட்டி செஞ்சோம். எனக்கே ஒரு 80 வயசில் தான்ப்பா தெரியும் வள்ளல் பெருமான்னு ஒருத்தர் இருந்தார். நான் ஒரு வடலூர்லாம் வரல, அவர் சொன்ன மூலிகையை சாப்பிட்டு அருட்பெருஞ்சோதி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இன்றைக்கி வந்துட்டார், 92 வயசு வந்துட்டார். நல்லா ஆக்டிவாக விறகு எடுத்துக்கிட்டு போகிறார். ஒரு கத்தி ஒன்று கையில் எடுத்துகிட்டு போய் குச்சியெல்லாம் வெட்டி கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்படி எங்கேயோ இருக்கிறவனுடைய மனசுலையும் உடல்லையும் புகுந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் வெளிநாட்டிலையும் வெளி டிஸ்ட்ரிக்ட்லையும் தூரத்தில் இருக்கிறவங்களும் காட்சி கொடுக்குறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஒளி தேகத்தோட ஒளியாக உப்பு கொள்கிறார். ஆனால் நம்ம பக்கத்தில் இருந்துக்கிட்டே ஜீவகாருண்யம் செய்யறது கிடையாது, மோட்ச வீட்டின் தெருவுகள்னு சொன்னார். தயவு செய்கிறது கிடையாது, பக்கத்தில் இருக்கவன கருணையோட பார்க்கறது கிடையாது, சொற்களை கேட்கறதுக்கு கூட்டம், சத் விஷயங்களை கேட்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மழை பெய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து தான் அதனுடைய நிறை குறை எல்லாமே வந்துடும். ஒரு சன்மார்க்கு இருந்தால் கூட இந்த ரேடியஸ் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். கோயிலுடைய அந்த மணி அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த சத்தத்தை எவ்வளோ தூரத்துக்கு ஒழிக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு கெட்ட விஷயங்கள் பாதிக்காமல், அதாவது காற்றுலேருந்து வரக்கூடிய நச்சு கிருமிகள், கொரோனா வைரஸ் பண்ணுறது எல்லாத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த கோயில் பிராஸுக்கு உண்டு, அந்த மணியோட சத்தத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அது அடிக்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிற ஒரு ஒத்த உசுறு இருக்கிற இடத்துல அது எவ்வளோ தூரம் நினைக்குதோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும், இந்த உலகத்தை காப்பாற்றும். போபால் விஷவாயு கசிவு உங்களுக்கே தெரியும், அங்கேருந்து புகைச்சல் அத்தனை பேரோட உயிரையும் காப்பாற்றுச்சுன்ற விஷயம் தெரியும். காற்றை நம்மளால் சரி பண்ண முடியும் மூலிகைகளால், ஐயரங்களை வச்சு சொல்லிட வேண்டாம். அங்கே இருந்துக்கக்கூடிய அந்த புகை மூட்டம் போட்டாங்களே, எண்ணெய் தேங்காயிலேருந்து எரிய ஊட்டக்கூடிய அந்த வாசனைகள் அத்தனை என்ன பண்ணிச்சு, காற்றை சுத்தப்படுத்திடுச்சு, அத்தனை விஷவாயும் முடிச்சுடுச்சு. ஆனால் நாம் அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது செய்கிறோமா? கிடையாது. குர்குரே, இந்த கறக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது, எரிபொருள் சாப்பிட்றது, சீக்கிரம் உயிரை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுங்கிறதுல உறுதியாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 6 மணியிலேருந்து 6 மணி வரலையும் சாப்பிடுங்க. நாய்க்கு இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா 6 to 6 மட்டும்தான் சாப்பிடுவோம், இரவில் சாப்பிடாது. ஆனால் நாம் மட்டும்தான் 12 மணிக்கு நல்லா சாப்பிட்றோம். மந்திரத்தை எப்போ வேணால் சொல்லலாம், ஏன்னா கடவுள் நம்மளை ஒன்றும் தண்டிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய திமிர்த்தனம் நமக்குள்ளே உண்டு. நான் ஏன் இப்படி வல்கராக பேசுகிறேன்னா, இந்த மாதிரி கடவுள் நம்மளை அடிக்க மாட்டார் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அது அந்த யாரெல்லாம் விடிய காலில் முழிக்கலையோ அவங்க மனம் சொல்கிற பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மனம் கண்ணாப்பண்ணான்னு யோசிக்கும். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது மனம், பிறகுதான் உயிர், உடல் எல்லாமே. மனசை தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கத்துக்கான ரூட் காஸ் பிடிக்க முடியும். மனசை சரி பண்ணாமல் எதையும் சரி பண்ண முடியாது. ஒரு நீங்கள் எல்லாமே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு செடிக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டா சரியாயிடும்னு நினைக்கிறோம். அது வேற பிடிக்கணும், அந்த ரூட் காசை பிடிக்கணும். ஃப்ரூட் காசை பிடிக்காதீங்க, மேலே பிடிச்சி சரி பண்ணிட முடியாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா விட்டால் நம்ம விடிய நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு உடல் பற்றியும் மனம் பற்றி பேசுகிறதுல அலாதி ரொம்ப பிரியம் உண்டு. என்னால் முடிஞ்சதை நான் இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு வரேன்.
மிக பரிசுத்தமாக இல்லை, பரிசுத்தமாக மாற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. பள்ளிகளில் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வரோம். நான் ஆரம்ப காலத்தில் என்னை பற்றி இப்போ பரிசோதிக்கணும்னா ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் தான், விட்டுட்டா ஓடிடுவேன். ஆனால் இன்றைக்கி 4 மணி ஆனாலும் என் ஒர்க்கை நான் இன்றைக்கி சரியாக செஞ்சேனான்னு ஒரே நிமிஷம் யோசிப்பேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நன்றின்னு சொல்லிவிட்டு பிறகு வெளியில் வரேன். அதே போல் தான் எனக்கு ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடையாது. தோன்ற விஷயத்தை தெளிவாக பேசுவேன், முடிஞ்சதை தெளிவாக செய்வேன். மனம் ஏன் சொல்கிறபடி கேட்கும். நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சரி சரி.